பணம் சிலருக்கு தேவைக்கு, சிலருக்கு ஆசைக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு அதிக ஆசைக்கு. இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் இந்த பணம் அப்படிங்கிறது தேவைப்படதான் செய்யுது. இந்த பணத்தை கொஞ்சம் நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை வச்சு நல்லா வாழ்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி. உங்களில் நிறைய பேருக்கு தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை நானே கதையாக மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வரிசையில் தான் இன்னைக்கு அந்த புத்தகத்தில் பணத்தை பற்றி இருக்கிற ஒரு கான்செப்டை கற்பனை கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதையை கேட்கலாம். ஒரு மலை கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வருத்தம். என்னன்னா, அவர் என்னதான் கடுமையாக உழைச்சாலும், ரொம்ப சிக்கனமாக இருந்தாலும் அவரோட பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருந்தது. அதை சேர்த்து வச்சு உருப்படியாக எதுவும் அவரால் பண்ண முடியலை. இதனால் விரக்தி அடைஞ்ச அந்த வியாபாரி ஒரு நாள் ஒரு மலைக்கோவிலில் இருந்த சித்தர் ஒருத்தரை போய் சந்திச்சாரு. எல்லாத்தையும் துறந்து எதுவுமே வேணான்னு உட்கார்ந்துருந்த சித்தர்கிட்ட, ஐயா, நான் எவ்வளவுதான் பாடுபட்டு செல்வத்தை சேர்த்தாலும் அந்த செல்வம் எனக்கு உருப்படியான வழியில் பயன்பட மாட்டேங்குதே, ஏதாவது ஒரு வகையில் விரயமாய்கிட்டே இருக்குதே, அதை சேமிக்க, நல்ல உருப்படியான காரியங்களுக்கு பயன்படுத்த எனக்கு ஏதாவது வழி சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாரு. உனக்கு கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சாரு சித்தர். ஆனாலும் கேள்வியோடு நின்று அந்த பாவப்பட்ட வியாபாரிக்கு பதில் சொல்றதும் தன்னோட கடமை தான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதனால அந்த வியாபாரியை கூப்பிட்டு, மகனே, நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை, வேற ஒரு 3 பேருக்கு தான் இதோட பதில் தெரியும். அந்த 3 பேரும் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் காத்துரு. அவங்க வந்த பின்னாடி நான் அவங்கள கூப்பிட்டு உனக்கான பதிலை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அந்த மலைக்கோவில் சித்தரை பார்க்கறதுக்கு 3 நபர்கள் அந்த மலை ஏறி வந்தாங்க. அதில் முதல் நபர் பார்க்கறதுக்கு ரொம்ப வியாதியஸ்தர் போல இருந்தார். 2வது நபர் ரொம்ப தாடியெல்லாம் வச்சு பயங்கர கவலையில் இருக்கிற மாதிரி இருந்தார். 3வது நபர் பார்க்கறதுக்கும் நல்ல ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷர் போல தெரிஞ்சார். இந்த 3 பேரும் சித்தரை பார்த்து அவருக்கு வணக்கம் சொன்ன பின்னாடி அந்த 3 பேர்கிட்டையும் ஒரே கேள்வியை கேட்டாரு சித்தர். நம்மெல்லாம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. 3 பேரும் சேர்ந்தாப்பிலேயே பதில் சொன்னாங்க, எல்லாம் இந்த அரஜான் வயிற்றுக்காக தான் சாமி அப்படின்னு. அந்த சித்தர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டார். அரஜான் வயிற்றுக்காக தான் சம்பாதிக்கிறோன்னா, இந்த அரஜானுக்கும் மேலே நம்ம காசு பணம்னு சேர்க்குறோமே, அது எதுக்காக அப்படின்னு. ஆனால் இந்த கேள்விக்கு 3 பேரும் ஒரே மாதிரியான பதிலை சொல்லலை. முதலாவது நபர் சொன்னார், நம்ம நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை சாமி, வயசான காலத்தில் வியாதியெல்லாம் முத்தும் போது காசு பணம் தானே நம்மளை காப்பாற்றும், அதுக்காக தான் காசு சேர்க்குறோம் அப்படின்னு. 2வது நபர் சொன்னார், நம்ம வாழ்க்கைங்கிறதே நிலையில்லாதது சாமி, எப்போ எந்த பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும், திடீர்னு கடனோ பிரச்சனையோ ஏதாவது வந்தால் சமாளிக்கிறதுக்கு காசு வேண்டாம் அப்படின்னு. 3வது நபர் சொன்னார், சாமி, என்னதான் மனுஷன் இந்த அரஜான் வயிற்றுக்காக சம்பாதிச்சாலும் இதையும் மீறி இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்படுதே. நம்ம வாழ்கிறதுக்குன்னு ஒரு வீடு, போட்டுக்கிறதுக்குன்னு துணிமணி, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களோட சேர்ந்து நம்ம கொண்டாட வேண்டிய தருணங்கள், இன்னும் தான தர்மம், இப்படி எவ்வளவோ சேர்ந்தது தானே சாமி வாழ்க்கை. இது எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த அரஜான் வயிற்றுக்கும் மேலே கொஞ்சம் செல்வம் தேவைப்படுது இல்லையா? அதனால தான் நம்ம ரொம்ப உழைச்சி செல்வத்தை சம்பாதிக்கிறோம், அந்த செல்வத்தை கொஞ்சம் சேர்த்தும் வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த சித்தர் சிரிச்சுக்கிட்டே முதல்ல விரக்தியோட ஒரு வியாபாரி வந்திருந்தாரு, அவர்கிட்ட சொன்னாரு, மகனே, செல்வத்தை சேர்க்கறதுக்கு வேணும்னா உன்னோட அறிவும் உழைப்பும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த செல்வம் உன்கிட்ட தங்கி உனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் காரணம். இந்த 3 பேரையும் பாரு. முதலாவது நபர் அந்த செல்வத்தை சேர்க்கும் போதே வருங்காலத்தில் தனக்கு வியாதி வந்துருச்சுன்னா இந்த செல்வம் உதவட்டும்னு நினச்சான். அந்த செல்வம் இப்போ அதுக்கு தான் அவனுக்கு உதவுது. 2வது நபர் இந்த செல்வத்தை சேர்க்கும்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது அது தனக்கு உதவட்டும்னு நினச்சான். அவனுக்கு இப்போ சமீபத்தில் கடன் வந்து அதுக்கு தான் அந்த பணம் செலவாகுது. 3வது நபர் மட்டும்தான் அந்த செல்வத்தை சேர்க்கும்போது அதை தானும் அனுபவித்து தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களும் நல்ல விஷயத்துக்காக அனுபவிக்கணும், தான தர்மங்கள் கூட செய்யணும்னு நினச்சான். அவனோட செல்வம் அதுக்கே பயன்படுது. ஆக உனக்கும் கூட நல்ல உழைச்ச பின்னாடியும்
புத்தியை பயன்படுத்தின பின்னாடியும் கூட செல்வம் விரயமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், உழைக்கும் போதும் காசு சேர்க்கும் போதும் உன்னுடைய எண்ணத்தில் நீ கவனம் வைக்கலன்னு அர்த்தம். எண்ணத்தில் கவனம் வை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேர் நீ எதுக்காக காசு சேர்க்குற அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு நான் சிக்கனமா இல்லைன்னா வருங்காலத்தில் நான் கஷ்டப்படுவேன், அதுக்காக தான் காசு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள வெகு சில பேர் மட்டும்தான் இன்னைக்கு நான் சிக்கனமா இருக்கிறது நாளைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக அப்படிங்கிறதையே வெளியே சொல்லுவோம். எண்ணம் போல் வாழ்வுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படிப்பட்ட எண்ணங்களில் வார்த்தைகளில் எதுக்குங்க இந்த எதிர்மறையான போக்கு? தயவு செஞ்சு இனிமேல் கஷ்டப்பட்டு உழைக்கும் போதோ சம்பாதிக்கும் போதோ இல்லை சேர்த்து வைக்கும் போதோ இது என்னுடைய வருங்காலம் நல்லா இருக்கிறதுக்காக, நான் முன்னேறி மேலே போகிறதுக்காக அப்படிங்கிறத மட்டும் சிந்தனையில் நிறுத்துங்க. இந்த மாதிரி உழைக்கிறதுக்கும் அந்த உழைப்பை வச்சு நீங்கள் முன்னேறதுக்கும் இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.